நீ என்னடா சொக்கா இல்லாம இருக்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது கைஸ். லைஃப்ல எப்படியாச்சும் இந்த பிசிக்கை கொண்டு வரணும். நம்மளால உடனே கொண்டு வர முடியாது. ஏன்னா தலைவன் இதுக்காகவே பல வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். நம்மளே டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு வந்திருக்கோம். நியூ இயர்க்குள்ள எப்படியாச்சும் இப்ப இருக்க பிசிக்கோட கொஞ்சம் பெட்டரா கொண்டு வரணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 35. இன்னைக்கு அண்ணனுக்கு காலைல 9 மணி கிளாஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டும் பீனட் பட்டரும். இந்த வாட்டர் கேன் வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா இப்பதான் தெரியுது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கும் அண்ணனோட பெட்ரூம் எவ்வளவு குப்பியா இருக்கு அப்படின்னு. கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு தான் கிளீன் பண்ணணும். இந்த குழுல நல்லா தூங்கணும்னு பார்த்தா நம்ம கிளாஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. பொதுவாகவே நம்ம கிளாஸ்க்கு லேட்டா போற ஆளு. நீ கேம்பஸ்ல லைட் போதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா நீ கிளாஸ் அட்டன் பண்ணாதான் உங்க எல்லாரையும் ஃபைனல்ஸ் எழுத விடுவேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே பெட்ரூம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டினியூஸா எக்ஸாம் வந்தனால எல்லா குப்பையும் பெட் மேலேயே போட்டுட்டேன். மறுபடியும் கிளீன் பண்ணாதான் நாளைக்கு எக்ஸாம் படிக்க முடியும். பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் ஓட்ஸ் சாப்பிட்டு நம்ம ரூம்ல இருந்து எடுத்த குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டு நேரா ஜிம் வந்துட்டேன். கைஸ், எக்ஸாம் காரணத்தினால 2 நாள் வீடியோ போட முடியல. அதுக்கு உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மன்னிச்சிருங்க. ஜிம் வந்து ஒரு 3 நாள் கிட்ட இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா எக்ஸாம், ப்ராப்பர் டயட் இல்ல, ப்ராப்பர் ஸ்லீப் இல்ல, சோ ரெக்கவரி இல்லாத ஜிம் வரல. கைஸ், நமக்கு நீ ஜிம்ல புஷ் ஒர்க் அவுட், செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன், ஷோல்டருக்கு 2 வேரியேஷன், ட்ரைசெப்க்கு 3 வேரியேஷன் போட்டு நீங்க ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நமக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வரப்ப தேங்க்ஸ் சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அதுக்குள்ள 1500 ஃபாலோவர்ஸ் வந்துட்டீங்க. நம்ம நம்பர்ஸா பாக்குறப்ப கம்மி தான், பட் பர்சன்ஸா பாக்குறப்ப ரொம்ப அதிகம். அனைவருக்கும் நன்றி கைஸ். கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்குறப்ப ஒரு சின்ன கன்ஃபியூஷன். 2 பால்ல எந்த பால் எடுக்கலான்னு. கைஸ், 2 பால்ல என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பாலுமே சீக்கிரமா நம்ம காய்ச்சல் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். அதான் எந்த பால் வாங்கலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஆஃபர்ல இருக்க பால் எடுத்துக்கலாம்னு அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறமா தக்காளி கொஞ்சமா வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ணனுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு வேற வீட்டுக்கு போய் படிக்கணும். வீட்டுக்கு வந்து வே ப்ரோட்டீன் போட்டு குடிச்சிட்டு சமையல் இறங்கியாச்சு. நாளைக்கு எக்ஸாம் காரணத்தினால இப்ப நம்ம சமைக்க சாப்பாடு தான் ஈவினிங் நைட் எல்லாத்துக்குமே. எக் ரைஸ், டியூனா, சிக்கன் காலி. 2 நாள் டைம் இருந்துச்சு. அப்பெல்லாம் படிக்காம நைட்டு தான் படிப்பேன்னு சொல்லி உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன். 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சா நம்ம தூங்கிடும்ட்டு காலையில 5 மணி வரைக்கும் படிக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா 3:30க்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே எக்ஸாம்க்குலாம் படிச்சுட்டு தூங்கிட்டேன் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பை.